அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. அதி புத்திசாலியா இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க சாமர்த்தியசாலியாகவும் இருக்காங்க. நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க, எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல, நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கலைங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது. மனக்குழப்பம் காணாம போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் 4-5 பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்து வாழ போறீங்க. கும்பம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ராசியில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்களுடைய அழகான பேச்சின் மூலமாக எதிரிகளை நீங்க நண்பர்களாக்கிக்க போறீங்க. இந்த மாதம் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. பூர்வ புண்ணிய சொத்துக்களால உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. கும்பம் ராசிக்காரங்க மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மற்றவர்கள் இவர்களை சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மற்றவர்களுடைய சூழ்நிலையை அறிந்து அதன்படி செயல்படக்கூடியவங்களாம் இருக்காங்க. புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியில் பிரவேசிக்கும் மாதமாக இருக்குதுங்க. இதனை புரிந்து கொண்டு நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் யோசிச்சு தாங்க செயல்படுத்துவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. இதனால இவங்க பல நேரங்களில் அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்காங்க. மற்றவர்களின் உதவியை எதிர்பார்க்கறது கடினம். ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய எப்போதுமே இவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க. இதனால சர்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்க போகுதுங்க. ஜென்ம சனியாக இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் மனசை தெளிவா வச்சுக்கோங்க.
புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியில் பிரவேசிக்கும் மாதமாக இருக்குதுங்க. எதை செய்தாலும் சரியாக செய்ய முடியாது. கடன் சுமை கூடிக்கிட்டே போகும். எதை கண்டும் நீங்கள் அச்சப்படாமல் இருந்துக்கோங்க. தொழிலில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாதுங்க. வருமான பற்றாக்குறையால் கவலை மேலோங்குங்க. எதை கண்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும். உங்களுடைய எண்ணம் போல எல்லாம் நல்லதாக நடக்குங்க. புரட்டாசி மாதம் புதன் பகவான் துலாம் ராசிக்கு மாற போறார். அவர் 5ஆம் மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கார். இதனால வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. எதை செய்தாலும் சரியாக செய்ய முடியாதுங்க. எதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். கடன் சுமை கூடிக்கிட்டே போகும். தொழிலில் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த முடியாதுங்க. வருமான பற்றாக்குறையால கவலை மேலோங்குங்க. நீங்க அச்சப்படாம வாழுங்க. புதன் பகவான் துலாம் ராசிக்கு மாற போறார். அவர் 5ஆம் மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதியா இருக்காரு. இதனால வருமானம் திருப்திகரமா இருக்குங்க. கடகம் ராசி குரு பகவானுக்கு உச்ச வீடுங்க. அவர் 2ஆம் மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கார். அவர் 6ஆம் இடத்துக்கு வரும்போது எதிரியின் பலம் மேலோங்குங்க. எதிலும் முழு கவனம் செலுத்த முடியாதுங்க. வீண் விரயங்கள் அதிகமாகுங்க. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். குருவின் பார்வை பலத்தால ஓரளவு நன்மை கிடைக்குங்க. சனி பகவான் கும்பம் ராசியில இருக்கும். வரக்கூடிய பாக்கியங்கள் வசூலாகும். பிள்ளைகள் வழியில பெருமைக்குரிய தகவல் வரும். பொது நலனில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேறும். புரட்டாசி மாதம் குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசயமா மாறப்போறார். கடகம் ராசி குரு பகவானுக்கு உச்ச வீடு. அவர் 2ஆம் மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாய் இருக்க போறார். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. சனி பகவான் கும்பம் ராசியில மன நிம்மதியை கொடுக்க போறார். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டு தலை தூக்காமல் இருக்க கொஞ்சம் பார்த்து திட்டமிடுதல் அவசியங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வரவு செலவு சமமா இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாத கடைசியில மாற்றம் ஏற்படுங்க. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க. வக்ரகதியில சஞ்சாரிக்கிறாருங்க. ராசிநாதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. ஆனால் வருமானம் திருப்திகரமா இருக்குங்க. சனி பகவானின் பார்வையை குருவின் பார்வை தடுக்குதுங்க. புரட்டாசி மாதம் குரு அதிசயமாக பெயர்ச்சி ஆகிறாருங்க. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உயர்வு உண்டு. பெண்களுக்கு கருத்து வேறுபாடு அகன்று கல்யாண முயற்சிகள் கைகூட போகுது. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. கும்பம் ராசிக்காரர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் காரியங்கள் தடங்கலாகலாம். பயணங்களின் போது வீண் செலவும் அலைச்சலும் வர வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறி இருக்கும். எதை கண்டும் நீங்க அச்சப்படாம இருந்துக்கோங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்புல உயர்வு உண்டு. பெண்களுக்கு கருத்து வேறுபாடு அகன்று கல்யாண வாய்ப்புகள் ஏற்பட நிச்சயமா வாய்ப்பு இருக்குதுங்க. கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இருப்பாங்க. கும்பம் ராசி மற்றும் கும்பம் லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு கிட்னி தொடர்பான பிரச்சனை மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். அதனால ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு தூங்குங்க. நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க. கண்ட உணவுகளை கடையில் வாங்கி சாப்பிட வேண்டாம். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல
கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்கு புரட்டாசி மாதம் பெரும்பாலும் சோதனைகளும் அதை தாண்டி சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருங்க. கொஞ்சம் கவனமாக இருந்து திட்டம் போட்டு யாரையும் நம்பாமல் ஒரு புரிதலோடு குரு அதிசய கதியில போவது உடல்ல சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய சூரியன் உடல்நிலையில பாதிப்பை கொடுப்பாருங்க. அஷ்ட துர்க்கைய வழிபாடு செய்யணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்குங்க. கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ளாம பார்த்துக்கோங்க. மறந்தும் பொய் சொல்லாதீங்க. நீங்க என்ன பொய் சொன்னீங்களோ அது நடக்கும். எப்போதும் நல்லதே பேசுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் வீண் சஞ்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு, அதனால கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடந்துக்க போகிறாங்க. பெற்றோர் உடல் நலனில் கவனம் தேவைங்க. தாய் மாமன் வழியில் அனுகூலம் ஏற்பட போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உழைப்புக்குண்டான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு கிடைக்க போகுது. தனியார் பணியில் இருப்பவர்கள் அதிகமான வேலை பளுவை சந்திக்க போகிறாங்க. பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம் தள்ளி போகலாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தினரிடம் அமைதியாக செல்ல வேண்டுங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பொறுப்பாக பொறுமையாக நடந்துக்கோங்க. அப்பத்தாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கும். அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம்
சாந்தானா பாக்கியம் கிட்ட போகுதுங்க. நீண்ட காலமாக தடைபட்டு வந்த திருமணம் கைகூட போகுது. பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேர போறார்கள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்களுக்கு இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏற்றுக்கோங்க. இந்த செலவை ஏற்றுக்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் இரட்டிப்பாக நடக்குங்க. கல்வி செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இப்படி உதவி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.